மரித்து போகுது. அதனால தான் மரணம் வருகிறது. இப்போ இயேசு விசுவாசிகள் என்ன நடக்கிறதுனா, இந்த ஆவி தான் ரட்சிக்கப்படுகிறது. இயேசு விசுவாசிக்குவது ஒரு மனுஷன் இயேசு அவனுடைய பாவலுக்காக நான் ரத்தம் சிந்தி மரித்தார், அவர் தேவனுடைய குமாரன் பூமியில் வந்து எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்று, என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று இயேசு யார் இதயத்தில் விசுவாசத்தால் அறிக்கை செய்கிறாரோ அவருடைய ஆவி மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ஆவி மனிதன் பாவத்தோடு அளவிலிருந்து இயேசு ரத்தத்தால் மீட்கப்படுகிறான். அவன் தேவனுடைய பிள்ளையாக்கப்படுகிறான். தேவ நீதி அவனுக்கு கொடுக்கப்பட்டு தேவனுக்கு தகுதி அவனுக்கு ஆவியிலே உண்டாயிருக்கிறது. அவன் ஒரு ஆவி மனிதன். ஆவிதான் ஒரு மனுஷன். யாரு? ஆவிதான் மனுஷனே. அந்த ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவிதான் புது சிருஷ்டியாக்கப்படுகிறது. நீதிமான் ஆக்கப்பட்டு தேவனுக்கு பிரித்தெடுக்கப்படும் போது ஆவியிலே எல்லா தகுதி இருக்குது. அதனால தான் ஆவியானவரே உள்ள வந்து தேவன் வந்து பரிசுத்த தேவன் எப்படி உள்ள வந்து வாசிக்க முடியும்? ஆவியான வந்து வாசிக்க சொல்லலை. பரிசுத்த எப்படி வந்து உள்ள வந்து வாசிக்க முடியும்? இந்த ஆவி தேவனுக்கு மனிதனுடைய தகுதிப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு புது சிருஷ்டியாக இந்த ஆவி இருக்குது. பழைய மனுஷன் இல்லை, பழைய ஆவி இல்லை, புது ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புது எரிஞ்சல் கொடுக்குறது. அந்த புதிய ஆவி மனிதனுக்குள்ளே ஆவியானவர் வந்து வாசம் செய்கிறார். ஆகவே இந்த ஆவியில தான் எல்லாமே புதிதாக இருக்குது, புது சிருஷ்டியாக இருக்கும். ஆனால் இந்த ஆவியில நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை குறித்து சிந்தித்து நம்ம ஆத்மாவிலே மனதிலே அதையே நம்ம சிந்தித்து ஆவியில் நம்ம என்ன நடந்திருக்குது என்பதை சிந்தித்து அதற்கேற்றபடி நம்முடைய சரீரங்களை கீழ்ப்படுத்தி வாழும்போது தான் அந்த உள்ள இருக்கிற அந்த புது சிருஷ்டி வெளிப்படும். இதனால தான் பவுல் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, மேலே இதே வசனத்துக்கு மேலே இங்கே வாசிங்கன்னா, இனி ஒருவரையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நான் ஆவின்படி பார்க்குறேன்ற, மாம்சப்படி நீ யார், உன் போத்திரம் என்ன, கொலை என்ன, வெளிப்படையில் நீ எப்படி இருக்கிற அப்படி ஒன்றை பார்க்கல, கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிற. அதனால தான் நிருபங்களை அவர் எழுதும் போது எல்லாருமே பரிசுத்தவான்கள், தேவனால் மீட்கப்பட்ட பரிசுத்த ஜனங்கள், நீதிமான், அப்படி தான் அவர் நிருபங்களை எழுதுவார். அப்போ இங்கே